ஹோலி மேரி சேனல் நேயர்களுக்கு என்னுடைய இனிய காலை வணக்கங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைவதாக. ஆண்டவன் கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைய நாளிலே அன்னையாம் திருச்சபையானவள் ஆடி திங்கள் 24ஆம் நாள் இன்றைய நாளிலே அன்னையாம் திருச்சபையானவள் புனித ஷாபெல் மேக்லூப் இவர்களுடைய விழாவை கொண்டாடி மகிழ்கின்றாள். இந்த புனிதர் எங்களுக்காக இறைவனிடத்திலே ஆன்மீக ஆலோசனைகளை எங்களை தேடி வந்து ஆன்மீக ஆலோசனைகள் பெற விரும்புபவர்களுக்கு ஆன்மீக ஆலோசனைகளை வழங்குகின்ற முன்மாதிரியை வாழ்ந்து காட்டியிருக்கின்றார். அப்படியான ஒரு புனிதையினுடைய முன்மாதிரியை கொண்டு நாங்களும் எங்கள் வாழ்வை வடிவமைக்க அழைக்கப்படுகின்றோம், அறிவுறுத்தப்படுகின்றோம். இன்றைய நாளுக்குரிய சிந்தனையாக தரப்படுகின்ற நற்செய்தி பகுதி மத்தேயு நற்செய்தியின் 13ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனங்கள் வரை. அந்நாளில் இயேசு வீட்டிற்கு வெளியே சென்று கடலோரத்தில் அமர்ந்தார். மக்கள் பெருந்திரளாக இயேசுவிடம் ஒன்று கூடி வந்தனர். ஆகவே இயேசு படகில் ஏறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் நின்று கொண்டிருந்தனர். இயேசு உவமைகள் வாயிலாக பலவற்றை குறித்து அவர்களோடு பேசினார். விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் மிகுதியாக மண்ணில்லா பாறை பகுதிகளில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ அவைகள் காய்ந்து வேரில்லாமையால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகளினிடையே விழுந்தன. முட்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிட்டன. ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவற்றுள் சில 100 மடங்காகவும் சில 60 மடங்காகவும் சில 30 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். ஆண்டவன் கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதரர்களே, இறை வார்த்தை என்னும் விதையை எங்களுடைய உள்ளமாகிய நிலத்திலே தாங்கிக் கொள்ளுவோம். இயேசு இறை வார்த்தையை விதைப்பவராக எங்களுக்கு இன்றைய நாளில் சித்தரிக்கப்படுகின்றார். வார்த்தை மனுவுருவானார், நம்முடைய குடிகொண்டார். அந்த வார்த்தையே நம் உள்ளங்களிலே விதைக்கப்படுபவராக இயேசு எங்களுக்குள் நிறைவாக விதைக்கப்பட்ட உணர்வை தருகின்ற ஒருவராக எங்களோடு உறவாட உரையாட எங்கள் வாழ்வாகிட முன் வருகின்றார். வார்த்தை மனிதனானார் எங்கே? மனுக்குலத்திற்குள்ளே. எங்களுடைய பல்வேறுபட்ட மனித இதயங்களிலே வழியோரம் போலிருந்த மனித உள்ளத்திலா, மண்ணில்லா பாறையாகிய மனித இதயங்களிலா, முட்செடிகள் நடுவே உள்ள மக்கள் மனங்களிலா இயேசு விதைக்கப்பட்டார். நாங்களும் நல்ல நிலமாகிட முடியுமா? ஏனென்றால் சில விதைகள் நல்ல நிலத்திலே விழுந்தன. அவ்வாறு விழுந்த விதைகள் பலன் கொடுத்தன. எங்களுடைய வாழ்க்கையிலோ அல்லது எங்களுடைய மனித குலத்தினுடைய மனித உள்ளங்களிலே வழியோரங்களிலே விதைக்கப்பட்ட மக்களிடத்திலே மனித வரட்டு கௌரவங்களும் இளகாத மனங்களும் வறண்டு போன இதயங்களும் கல்லான நெஞ்சங்களும் கனிவற்ற உணர்வுகளும் எங்கட உதயங்களில் இந்த வார்த்தைகளை வளர விடாமல் செய்துவிடும்.
கற்பாறையின் மீது விதைக்கப்பட்ட அந்த மனித உள்ளங்கள் எவ்வாறென்று சொன்னால், அவர்கள் இரக்கத்தை, பிறருக்கு ஈகின்ற அந்த குணத்தை, அல்லது மற்றவர்களினாலே நாங்கள் பறித்து செல்லப்படுகிற அல்லது கபளீகரம் செய்யப்படுகின்ற அந்த மனநிலைகளுக்குட்படுகின்ற எங்களுடைய ஒரு கடுமையான அல்லது அற்ப சொற்ப ஈரழிப்பு தன்மைகளிலே நல்ல உணர்வுகளை நாங்கள் பெற்றுக்கொண்டாலும் அவற்றை நாங்கள் தொடர்ச்சியாக விடாமுயற்சியோடு முழுமையான பலனை கொடுக்கின்ற அந்த முழுமைத்துவத்தின் விடாமுயற்சிக்குள் எங்கள் பிரயாசைகள் தொடர்வதில்லை. பல்வேறுபட்ட தடைகளினாலே அவை இடைநிறுத்தப்படும். முட்புதர்கள் மத்தியிலே விழுந்த அந்த மனித இதயங்களாக இருக்கக்கூடியவை இந்த காய்மகாரம், எரிச்சல், பொறாமை, அகங்காரம், ஆணவம், விட்டு கொடுக்காத மனப்பான்மைகளினாலே மூடி மறைக்கப்பட்டு அல்லது எங்களுடைய இதயங்களிலே, உள்ளங்களிலே அப்படியான உணர்வுகள் அதீதமாக எங்களினாலே மிகையாக வளர்க்கப்படுகின்ற பொழுது எங்களுக்குள் இந்த இறை வார்த்தை வளர்வதற்குரிய அதற்கு தேவையான வெளிச்சமோ சுவாசமோ கிடைக்காத மனநிலைகளை எங்கள் உள்ளங்களின் காழ்ப்புணர்வுகள் ஏற்படுத்தி விடுவதும் உண்டு. அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளில் நாங்கள் எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்தை, இதயத்தை, மனதை கடவுளுக்கு முன்னால் வச்சு கேட்போம். நாங்கள் கற்பாறையா, வழியோரமா, முட்புதரா? நாங்களும் நல்ல நிலமாகிடலாம். இந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கின்ற பொழுது எங்களுடைய உள்ளங்களிலே விதைக்கப்படுகின்ற இந்த இறை வார்த்தைகள் இயேசு கூறிய அந்த உவமையிலே 100, 60, 30 பலன் கொடுத்தது. எங்களுடைய மனித முயற்சிகள், பிரயாசைகள், நாங்கள் வாழுகின்ற இந்த உலகாயுத வாழ்க்கைக்குள்ளே, உலகமயமாக்கலுக்குள்ளே, நுகர்வோர் கலாச்சாரத்திற்குள்ளே பல்வேறுபட்ட தொழில்நுட்பங்களும் விஞ்ஞான அறிவுத்திறன்களும் இந்த இலத்திரனியல் வாழ்க்கை முறைகளுக்குள்ளும் நாங்கள் சிக்கப்பட்டு ஆக குறைந்தது எங்களுடைய வாழ்க்கையில் இந்த இறை வார்த்தையை 20, 10, 5 தன்னும் பலன் கொடுக்கின்ற மனித கிறிஸ்தவ உள்ளங்களாக, கத்தோலிக்க கிறிஸ்தவ மனங்களாக, மனித நேயமுள்ள கிறிஸ்துவை, கத்தோலிக்கத்தை மற்றவர்களோடு நாங்கள் பகிர்கின்ற மக்களாக எங்களை வெளிப்படுத்த முடியுமா? சரி, 20, 10, 5 என்று இல்லாவிட்டாலும் ஆக குறைந்தது நாங்கள் பெற்றுக்கொண்டதை இன்னும் ஒரு மடங்காக அல்லது 2 மடங்கோ 3 மடங்காக ஆவது ஆக குறைந்தது இந்த கிறிஸ்தவ மனத்தை கமலச் செய்கின்ற, கிறிஸ்தவ மனத்தை மற்றவர்களுக்கு கொடுத்து நிற்கின்ற, கிறிஸ்தவ உள்ள பாங்கை மற்றவர்களோடு பரிமாறி கொடுக்கின்ற அந்த நல்ல மனப்பக்குவத்துக்குள் இன்றைய நாள் என்னில் விதைக்கப்பட்ட கிறிஸ்து என்னும் அந்த கிறிஸ்துவனுடைய வார்த்தை என்ற விதைகள் அல்லது வார்த்தையாகிய கிறிஸ்துவே என்னில் விதையாகுகின்றார். அவை அந்த கிறிஸ்துவனுடைய ஆளுமையை, வார்த்தைகளை, வாழ்வை நான் என்னுடைய குடும்பத்தவர்களோடு, என்னுடைய உறவுகளோடு, என்னுடைய நட்புகளோடு, என்னுடைய அன்பியம் சார்ந்த, ஆலயம் சார்ந்த, பங்கு சார்ந்த, நான் பணிபுரிகின்ற இடங்களிலே, கல்வி கேட்கின்ற இடங்களிலே இந்த மனித நேயத்தின் உறவுகளுக்குள் இந்த வார்த்தைகளை வாழ்வாக்கிட, செயலாக்கிட, நடைமுறைப்படுத்த நான் முயற்சிப்பேனா, பிரயாசை எடுப்பேனா? இந்த உணர்வுகளிலே, இந்த சிந்தனைகளிலே எங்களுடைய இன்றைய நாள் எங்களுக்கும் பலன் கொடுக்கின்ற, நல்ல விளைச்சலை தருகின்ற இயேசு என்னும் விதை, அவருடைய வார்த்தைகள் எங்கள் மனங்களிலே, உள்ளங்களிலே, இதயங்களிலே வாழ்வாகிட, செயலாகிட, மற்றவர்களோடு பகிரப்பட நாங்கள் பலன் கொடுத்து நிற்போம். இன்றைய நாள் உங்களுக்கு அமைதியும் ஆண்டவரின் அருளும் கிடைக்கின்ற நாளாக அமைய ஆசித்து வாழ்த்தி நிற்கின்றேன்.
ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.